ராமராஜனுக்கு அவருக்கு சண்டை, ப்ரொடியூசருக்கும் அவருக்கு சண்டை. அவர் கால் ஷீட்டு கொடுத்துட்டு நடிக்க வரல, ஒரு மேலே இருக்க கோபத்தில் தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்குள்ள மன விரிசலாகி, நீ ஆனா பார்த்துடலாம், நீ பெரியவனாடா, நீ நான் நடிக்கிறேன்டான்னு நடிக்க ஆரம்பிச்சார். அப்படிதான் ராஜ்கிரண் வந்து ஆமாம், 40 வயசுக்கு மேலே அவர் என்ன கதாநாயகன் ஆகணும்னு என்ன கணக்கு. ஓகே, அவர் அதுக்காக வரல. அவர் என்ன 6 பேக் வச்சுக்கிட்டு பாடி ஃபில்டரா ஜிம்முக்கு போயிட்டு அப்படிலாம் இல்லை. அவர் சாதாரணமாக தானே நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தானே அவர் இருப்பார். அப்போ அவர் ராசாவின் மனசில் நடிக்கிறாரு. படங்கள்லாம் வந்து ஏறத்தாழ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இளையராஜாட்ட போட்டு காட்டுறாரு. ஏன்னா அவர் இளையராஜா தான் அவருடைய ஆஸ்தான, அவருடைய வழிகாட்டி, அவருக்கு எல்லாமே அவர் தான். ஏன்னா அவர் தான் வந்து அவர் காட்ஷீட் கொடுத்தனால தான் அவர் ப்ரொடியூசர் ஆனார். அதனால் படத்தை போட்டு பார்க்குறாரு. படம் ரொம்ப ராவாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, படம் பார்க்க முடியாது. கதையெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை படம். அப்படிங்கிறதுனால இந்த கதைக்குள்ள நகைச்சுவை காட்சிகள் வேணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கதை சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்காங்க நகைச்சுவை காட்சி. அப்போ வந்து கவுண்டமணி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார்.